தற்போது ஒரு அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் அருகே காவல் நிலையத்தை திறந்து வைக்க வந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வருகைக்காக அங்கிருந்த கடைகள் அனைத்தும் மூடப்பட்டதால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக அவதியடைந்திருக்கின்றனர். பக்தர்களுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதால் வியாபாரிகளின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் காவல் நிலையத்தை திறந்து வைப்பதற்காக வருகை தந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வருவதற்கு காரணமாக அங்கு இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டதால் பக்தர்கள் பொருட்களை வாங்க முடியாமல் அவதியடைந்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் வியாபாரிகளின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவலுடன் எமது செய்தியாளர் விஜயகுமார் நம்முடன் இணைகிறார். விஜயகுமார், விவரம். வணக்கம் ஸ்ரீதர். நிச்சயமாக திருவண்ணாமலை மாநகர காவல் நிலையமாக இருந்ததை அண்ணாமலையார் கோவில் காவல் நிலையமாக மாற்றி கடந்த மாதம் 27ஆம் தேதி அன்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை சார்பில் ரூபாய் 2,83,00,000 மதிப்பீட்டில் தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து இன்று பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருந்தும் குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள், ஆன்மீக பக்தர்கள் அதிக அளவு திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையார் தரிசனம் செய்து பின்னர் கோவில் பின்புறம் உள்ள மலையை சிவனாக எண்ணி 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக அண்ணாமலையார் கோவிலில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பக்தர்களிடையே வாக்குவாதம் கை கலப்பாக மாறி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யும் அளவுக்கு குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. மேலும் மாநகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். இதனால் அண்ணாமலையார் கோவிலுக்கு என்று தனி காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்து இன்று தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விடியா விளம்பர திமுக அரசு புதிதாக இடம் தேர்வு செய்து காவல் நிலையம் கட்டாமல் ஏற்கனவே அண்ணாமலையார் கோவில் அருகே பல ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த மாநகர காவல் நிலையத்திற்கு சுண்ணாம்பு, பெயிண்ட் மற்றும் பெயர் பலகை உள்ளிட்டவற்றை மட்டும் மாற்றி மாநகர காவல் நிலையமாக இருந்ததை அண்ணாமலையார் கோவில் காவல் நிலையமாக மாற்றி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை சார்பில் ரூபாய் 2,83,00,000 மதிப்பீட்டில் திறந்து வைத்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. அது மட்டுமல்லாமல் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அண்ணாமலையார் கோவில் காவல் நிலையத்தை திறந்து வைப்பதற்காக வருகை புரிவதால் அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் திருமஞ்சன கோபுரம் அருகே உள்ள தென் ஒத்தவாடை வீதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட தள்ளுவண்டி கடைகள் மற்றும் கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. விடியா விளம்பர திமுக அரசு ஏற்கனவே இருந்த திருவண்ணாமலை மாநகர காவல் நிலையத்தை பெயிண்ட் அடித்து பெயர் பலகையை மாற்றி அண்ணாமலை கோவில் காவல் நிலையமாக திறந்து வைத்த நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வருகையால் தென் ஒத்தவாடை வீதியில் 50க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டதால் கடை உரிமையாளர்களின் கடையை மூடி அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி விஜயகுமார்.